பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க மயிலு நம்ம சரவணனை பத்தி இல்லாதமா பொல்லாதமா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. இப்படி எங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, நான் இனிமே இந்த வீட்டில் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி கிட்ட வீட்டில் உள்ள மொத்த பேர்கிட்டயுமே சொல்றாங்க. நம்ம மயில் வந்து அழுகிறத பார்த்ததுமே இங்க நம்ம கோமதி நம்ம பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க பாருப்பா மயில், நீ அழுகாதுப்பா, உன் பக்கம் நாங்கள் இருக்கோம். இந்த சரவணை புத்தி கெட்டத்தனமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, நான் அவனை வந்ததும் என்ன ஏதுன்னு கேட்குறேன்ப்பா, நீ அழுகாதப்பா, எப்பவுமே நாங்கள் உன் பக்கம்தாம்மா நிற்போம். நீ எங்கள் வீட்டு பொட்ட பிள்ளை மாதிரிப்பா, உன்னை வேறு வீட்டு பிள்ளையெல்லாம் நாங்கள் எப்பவுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து நம்ம மயில் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் மயில் பற்றின மொத்த விஷயமும் தெரிஞ்சது அப்படின்னா பாண்டியன் நம்ம மயிலை அடித்து வீட்டை விட்டு துரத்த போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம சரவணன் வெளியே போயிட்டு இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர டென்ஷனாக இருக்கிறப்போ சரவணன், என்னம்மா எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, வேற என்னடா பண்ண சொல்கிற, நீ பண்ணின காரியம் அப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஏம்மா என்கிட்ட கோவமா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே பாண்டியன் பயங்கர கோவமா, பின்ன வேற என்னடா சொல்கிறது, அதான் உங்கள் வீட்டுக்கு, அதாவது உங்கள் ரூம்குள்ளே நடக்கிறது, 4 செவுத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம், அதாவது சமாதானம் செஞ்சு பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த இப்படி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கியடா. உனக்கெல்லாம் புத்தி அறிவுன்னு எதுவுமே இல்லையா, வளர்ந்துருக்கிய தவிர கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. நீயும் அந்த குமாரும் ஒன்று தாண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குமாரெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்பா இங்கே பாருப்பா, இந்த நடிப்புக்காரி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா என்ன எவன் கூடயோ கம்பேர் பண்ணி பேசாதீங்கப்பா. இவளை பற்றின உண்மை தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எல்லாரும் அவ்வளோதான் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுவீங்க. இவளை வீட்டை விட்டு துரத்திடுவீங்கப்பா. அந்த அளவுக்கு இவ மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா, இந்த வீட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துடா, சும்மா மயிலை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அம்புடுதான். வீட்டுக்காக எம்புட்டு வேலை செய்கிறா, வீட்லேயும் செஞ்சுட்டு கடையிலையும் வந்து அந்த பிள்ளை வேலை பார்க்குது. அதெல்லாம் கொஞ்சம் கூட நீ மனசில் வச்சுக்காம அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க. இங்கே பாருடா, பெண் பாவம் பொல்லாதது, கொஞ்சம் கூட அறிவில்லாமல் அந்த பிள்ளைய போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்க. இங்கே பாடுற சரவணா, ஒழுங்காக அந்த பிள்ளை கூட குடும்பம் நடத்துகிற வழியை பாரு, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் மயில் நாடகம் போடுறாங்க. வேண்டாம் மாமா, எதுக்காக சரவணன் மாமாவை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க, விடுங்க மாமா, அவங்க என் புருஷன் தானே, அவங்க என்ன பேசினாலும் நான் வாங்கிக்கிறேன் மாமா, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து நாடகம் போடவும், உடனே இங்கே சரவணனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, மண்டை வரைக்கும் ஏறுது. இங்கே பாடி சும்மா இங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காத, உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இப்போது வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் என்னை கெட்டவன் ஆக்கிட்டு நல்ல மாதிரி நாடகம் போடுறியா, அப்பா இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா, இவளை வீட்டை விட்டு துரத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம பாண்டியன் பயங்கர கோவமா, போதும் நிறுத்துடா, சும்மா வீட்டை விட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி என்னடா மயில் தப்பு பண்ணிச்சு, மயில் மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா, உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது ஏன் தப்புடா, உனக்கெல்லாம் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாதுடா, நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு இப்படி பண்ண போகிறேன்றது முன்னாடியே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உனக்கெல்லாம் நான் இந்த பிள்ளைய கல்யாணமே பண்ணி வச்சுருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மயில் பக்கம் மொத்த குடும்பமே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே சரவணனுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் இவ விஷயத்த மறைச்சி வைக்கிறதுல எந்த இதுவுமே இல்லை. வீட்டில் உள்ள எல்லாரும் தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா இருங்கப்பா, அவளை பற்றின எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்கள் அவளை பற்றி பெருமையாக பேசுவீங்க, இல்லை அவள் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்ல வரவும், உடனே எங்கள் மயிலுக்கு பதட்டமாக இருக்குது. உடனே மயில் போயிட்டு, என்ன மாமா, வேண்டாம் விடுங்க மாமா, விடுங்க மாமா, இந்த பிரச்சனையெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சு, இனிமேலாம் இது விஷயமா யாரும் பேச வேண்டாம், அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாருங்க, வாங்க மாமா, நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கையை பிடிச்சி இழுக்கவும், கையை விடுறி,
உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள பூத்தொட்டி எடுத்து தலைமலையே போட போறாங்க. உடனே எல்லாருமே ரொம்பவே பதட்டத்துல ஒவ்வொருத்தருமே நம்ம சரவணனை புடிச்சு இழுக்குறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "டேய் சரவணா, ஏன்டா இப்படி மிருகம் மாதிரி எ நடந்துக்கிற? நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்டா இப்படி அசிங்கமா நடந்துக்கிற? என்னுடைய வளர்ப்பு இப்படியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் கத்தவும், "அப்பா போதும் நிறுத்துங்கப்பா. நான் சொல்லப் போற விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டுங்கப்பா. நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயிலுக்கு படபடங்குது. மரண பயம். அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டா துடிக்குது. அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. வீட்ல உள்ள எல்லாருக்கும் நம்மள பத்தின விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மள வீட்லயே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பதட்டப்படுறாங்க. உடனே நம்ம சரவணன் எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. மயில் வந்து எம்ஏ படிச்சிருக்கான்னு தானே சொன்னா. ஆனால் மயில் படிக்கவே இல்லை, 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட கோமதிக்கு மயக்கமே வந்துடுது. அதுக்கப்புறம் அரசி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து நம்ம கோமதிக்கு கொடுக்குறாங்க. சரவணன் கோமதி முன்னாடி போயிட்டு, "என்னம்மா இது ஒரு விஷயத்துக்கே உனக்கு மயக்கம் வந்துருச்சு, இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. இவ இவளோட வயசு என்னை விட 2 வயசு அதிகம். என்னை விட பெரியவம்மா இவ. அதெல்லாம் ஏமாத்தி என்ன முட்டாளாக்கிட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கே நாமம் போட்டாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியனோட ஃபேமிலியே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கு. இங்க மயிலு போச்சு, முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம சரவணன் மாமா கூடயும் சரி, இந்த வீட்லேயும் சரி, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவ்வளோதான், பாண்டிய மாமா நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் வந்து பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி மயில்கிட்ட வந்து, "என்னம்மா சரவணன் சொல்கிறது எல்லாமே உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் ஒரு பக்கம் அழுக, நம்ம சரவணன் இருந்துட்டு, "அது எப்படிம்மா அவ உண்மைன்னு சொல்லுவா? அதான் குடும்பத்தவே ஏமாத்திக்கிட்டு இருக்கால, இதுவும் பொய்ன்னு தான் சொல்லுவா. அப்படியே பொய்ன்னு சொன்னாலுமே என்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு ஆதாரமெல்லாம் இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாண்டியன் அப்படியே ஒரு மாதிரி மனசொடைஞ்சு போய் சோஃபா மேலாம் அப்படியே உட்காந்துடுறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, "என் மயிலு, எதுக்காகடி எங்கள் குடும்பத்தை இப்படி சரிச்சு விட்ட? எங்கள் குடும்பமே 2ஆ உடஞ்சி போயிருக்குடி. என் புள்ள சரவணனோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு, "ஏன் அத்தை, என்ன நான் அப்படி என்ன பொய் சொல்லிட்டேன்? இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏதோ கல்யாணத்துக்கு அப்போ அதுக்கு முன்னாடி இப்படி ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டோம். இதெல்லாம் பெரிய விஷயம் மாதிரி நீங்கள் இப்போ குடும்பமாக ஓவராக சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லவும், சரவணன் இருந்துட்டு, "பாத்தியாம்மா எம்புட்டு திமிரு பேச்சு பேசுகிறான்னு? இத்தனை நாளாக உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் இருந்தது. நான் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இவ கூட நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. நான் எப்போவோ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டியது. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையாக வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கப்பெல்லாம் என்னால் விஷயத்த சொல்ல முடியல. சொன்னால் நீங்கள் எல்லாரும் உடஞ்சி போயிடுவீங்களோன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேம்மா. அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். பாத்தியாம்மா இவ எப்படியெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு." உடனே நம்ம சரவணன் நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு, "அப்பா என்னப்பா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக ஆகிட்டீங்க? முன்ன என் மருமக, என் பொட்ட புள்ள, அவள் வெளியாள் இல்லை, என் வீட்டிலே பிறந்து வளர்ந்த புள்ள, அப்படி இப்படின்னு வசனம் பேசினீங்களே, இப்போ ஏன் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க? அவள் எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் டீச்சர் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எங்கெல்லாம் வேலை தேடினீங்க? டீச்சர் வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக நீங்கள் யார் யார்கிட்டெல்லாம் பேசி, அதுவும் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் நீங்கள் அவளுக்கு வேலையை ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்க. சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ண முடியாமல் தான் அந்த வேலை இது தொலைஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணத்தை சொல்லி டீச்சர் வேலைக்கு கூட போகாமல் நின்றுட்டாளேப்பா. இவ ஒழுங்காக படிச்சிருந்தா தானேப்பா அதுவும் கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்ததா. இவ படிக்கவே இல்லைன்ற விஷயம் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபாலுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளை குடும்பத்தோட தூக்கின்னு போயிட்டு ஜெயிலில் போட்டிருப்பாங்கப்பா. ஒன்றுமே தெரியாமல் வளர்கிற குழந்தைங்க நாளைக்கு படித்து பெரிய ஆள் ஆகிற குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் படித்தேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த மயிலை ஸ்கூலில் சேர்த்துனீங்களா? ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். இவ மட்டும் படிக்கலைன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா. இப்படி எக்கச்சக்கமான விஷயத்த மறைச்சிருக்காப்பா. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் எம்பிட்டு ஆசையாக இருந்தேன் தெரியுமாப்பா. உண்மையவே என் குழந்தைக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழலாம் அப்படியெல்லாம் யோசித்தேன். ஆனால் அந்த குழந்தை விஷயத்துலையுமே இவ போய் சொல்லியிருக்கா. மனசாட்சி இல்லாதவ இவ. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணுமாப்பா? ஏன் அவ கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. பொய்க்காரி கூடலாம் என்னால் வாழ முடியாதுப்பா. இவ பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இவ மிகப்பெரிய பொய்க்காரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம பாண்டியனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ரொம்பவே மனசொடைஞ்சு போய் உக்காண்ட்ருக்காங்க. நம்ம பிள்ளையோட வாழ்க்கைய நம்மளே கெடுத்துட்டோமே! லவ் பண்ணி கல்யாணம் பண்ண 2 மத்த பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா, இவன் வீட்ல உள்ளவங்கள சொல்ற பேச்செல்லாம் கேட்குற பையன், நல்ல பையன். இவனுக்கு நம்ம இப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பாண்டியன் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே அதாவது தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, "பாத்தியாடி அந்த மனுஷன இப்படி உட்கார வச்சுட்டியேடி! உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எங்க குடும்பத்தை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி மனசு வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க நம்ம ராஜி, மீனாவும் அப்பதான் ராஜி வந்து மீனாவுக்கு கால் பண்ணி வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனையுமே சொல்றாங்க. இங்க நம்ம மீனா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்ற ராஜி? மயில் அக்காவுக்கு பின்னாடி இம்புட்டு பெரிய ரகசியமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி ராஜி, நான் உடனே கிளம்பி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சாரி நம்ம மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு கிளம்பி வரவும், வீட்ல மிகப்பெரிய பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ராஜியும் மீனாவும் பேசிக்கிறாங்க. "அக்கா, இப்போ படிப்பு விஷயமும் வயசு விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. நகை எல்லாமே கவரிங் தான். 8 பவுன் மட்டும் தான் தங்கம்ன்ற விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாதேக்கா. நம்மளும் அக்காவோட வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம இருந்தோம். ஆனா என்னென்னமோ நடந்துக்கிட்டே இருக்குக்கா. நம்ம இந்த விஷயத்த சொல்றதா இல்ல சொல்லாம மூடி மறைக்கிறதக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம மீனாவுமே இம்புட்டு விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளும் இந்த விஷயத்த மறைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா பின்னாடிக்கு பிரச்சனை வரும் ராஜி. நம்ம இந்த விஷயத்த இப்பவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மீனா இருந்துட்டு மயில் கிட்ட போயிட்டு, "என்னக்கா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்பயாவது நீங்க நம்மலாம் தனியா பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்பயாவது நீங்க எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க ஹனிமூன் போறதுக்காக ஒரு ரூம் புக் பண்ணீங்க. எம்புட்டு பணம் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நீங்க பாட்டுக்கு ரூ. 5,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு 5,000 பே பண்ணிட்டு அங்க போய் நின்றா தானே தெரியுது ரூ. 26,000ன்னு சொல்லிட்டு. அப்போவே நாங்க யோசிச்சிருக்கணும். நீங்க சரியா படிக்கல. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போவே இந்த விஷயம் தெரிய வேண்டியது. எப்படியோ அப்போ தப்பிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்புட்டு பொய் சொல்லியிருக்கீங்க. நகை விஷயத்துலையுமே நீங்கள் பொய் தானே சொல்லியிருக்கீங்க. 80 பவுனுன்னு சொல்லிட்டு 8 பவுன் மட்டும் தானக்கா தங்கம், மற்ற எல்லாமே கவரிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம சரவணன், அதுக்கப்புறம் கோமதி, பாண்டியன் இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. கோமதி பக்கத்தில் வந்து, "ஏய் மீனா, நீ என்னடி புதுசாக கதை சொல்கிற?" "அத்தை, இது புது கதை இல்லை அத்தை, பழைய கதை. ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ தான் மயிலோக்காவோட நகை கருத்து போயிருந்தது. என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் தெரிய வந்துச்சு அது எல்லாமே கவரிங்கு. 8 பவுன் மட்டும்தான் ஒரிஜினல் தங்கம் அப்படின்ற விஷயமே எங்களுக்கு தெரிய வந்தது. மயிலோட அம்மாவும் அப்பாவும் எங்ககிட்ட கெஞ்சினாங்க, இந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்க அப்படின்னா என் மயிலோட வாழ்க்கை கெட்டுரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க. சரி மயில் அக்காவுக்காக நம்ம சொல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த விஷயத்த மறைச்சிட்டோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி என்னடி இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது. அப்போது நீ சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா, இவ பொய்க்கார குடும்பத்திலேருந்து வந்தவம்மா. அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பொய் சொல்கிறவங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க நம்ம கோமதி. உடனே கோமதி இருந்துட்டு மயில் கிட்ட போயிட்டு, "ஏய் என்னடி, ஏண்டி இம்புட்டு பெரிய விஷயத்த எங்ககிட்ட மறைச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் இருக்காங்க. "அத்தை, நான் மன்னிச்சிருக்க அத்தை. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏதோ தெரியாமல் அப்படி சொல்லிட்டோம். இனிமே எதுவுமே போய் சொல்ல மாட்டேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து கெஞ்சுறாங்க. ஆனால் இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்கே பாருடி, நீ இந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்க. ஏண்டி ஒவ்வொருத்தராக எல்லாருமே நெஞ்சில் வேலை எடுத்துகிட்டு வந்து குத்துறீங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் மயிலோட கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விடுறாங்க. நம்ம கோமதி, பாண்டியன் எதுவுமே பேசுறதில்ல. இங்கே அரசு இருந்துட்டு இங்கே சரவணன் கிட்ட, "அண்ணா கொஞ்சம் பொறுமையாக இருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "அரசி, இந்த விஷயத்தில் நீ தலையிடாதம்மா, நீ சின்ன பிள்ளை" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வெளியவே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சரவணன் உள்ளே போயிட்டு மயிலோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்திலே விட்டு எறிகிறாங்க. பின்னாடியே நம்ம கோமதி, பாண்டியன் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பார்ப்பா மயில், இந்த விஷயத்தில் என்னால் கண்டிப்பாக முடிவெடுக்க முடியாது. வாழ வேண்டியவன் என் பிள்ளை தான் என்ன முடிவு எடுக்கணுன்றத தீர்மானிக்கணும். அவன் என்ன சொல்கிறானோ அதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் இருந்துட்டு, "மாமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு சரவணன் மாமா கிட்ட சொல்லுங்க மாமா, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரவணன் இருந்துட்டு, "ஏய் இங்கே பாருடி,
என் அப்பா சொன்னா நான் கேட்பேன்டி. ஆனா, உன் விஷயத்துல நான் தாண்டி முடிவு எடுக்கணும். ஏன்னா, உன்னால பாதிக்கப்பட்டவன் நானுடி. இனிமே நீ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம மயில் இருந்துட்டு, "நீங்க அடிச்சாலும், கொன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு போமாட்டேன் மாமா. இது என் வீடு" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம ஒ சரவணன் இருந்துட்டு, "ஓஹோ! உன் வீடா? நீ ரத்த வேர்வை சிந்தி இந்த வீட்ட கட்டியிருக்க பாரு, உன் வீடுன்றதுக்கு. இங்க பார், உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எங்கடி உன் அப்பா நம்பர சொல்லு. இது என்கிட்டயே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க மயிலோட அப்பாவுக்கு கால் பண்றாங்க. "சொல்லுங்க மாப்ள, கடைக்கு இன்னைக்கு வர முடியாது மாப்ள. இன்னைக்கு ஒரு மாரி உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு. இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வரேன் மாப்ள" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சரவணன், "இங்க பாருயா, நீ எல்லாம் கடைக்கு வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. இனிமே உன் பொண்ணு இந்த வீட்ல இருக்க மாட்டா. உன் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன் பாரு. அவ போமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வந்து கூட்டிட்டு போயா" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மாணிக்கத்துக்கு வாரி போட்ட மாரி இருக்கு. "என்ன மாப்ள, என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருயா, உன் பொண்ணோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. வீட்ல உள்ள எல்லார்கிட்டயுமே விஷயத்த நான் சொல்லிட்டேன். இனிமே உங்க பொண்ணு இந்த வீட்ல இருக்கவே வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்ண வந்து கூட்டிட்டு போங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயய்யோ! மாப்ள, என்ன மாப்ள, இப்படிலாம் பேசாதீங்க மாப்ள. இதோ உடனே கிளம்பி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. பக்கத்துல பாக்கியம் உட்காந்துட்டுருக்காங்க. "யோவ்! என்னய்யா? என்னய்யா ஒரு மாரி பதட்டமா பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு, "பாக்கியம், அத நான் எப்படி என் வாயால சொல்றது பாக்கியம்? அதுக்குன்னு நீ தான் சொல்லி ஆகணும். இல்ல பக்கத்துல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வரட்டா வாடகைக்கு சொல்றதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன பாக்கியம், இந்த நேரத்துல கூட இப்படி கலாய்க்கிற? வேற என்னய்யா சொல்றதுக்கு? ஃபர்ஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கியம், வீட்ல உள்ள எல்லாருக்குமே மயில் பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சாம். படிப்பு விஷயம், நகை விஷயம்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இருக்கு போல. எல்லாருமே மயில வீட்ட விட்டு தொரத்திட்டாங்களாம். மயிலு நான் செத்தாலும் பொழைச்சாலும் இங்க தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு போல. அதுக்கப்புறம் மாப்பிள ஃபோன் பண்ணி, "நீ உடனே வந்து உங்க பொண்ண கூட்டிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு கத்துறாரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்ட நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. "என்னய்யா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா பாக்கியம், வா பாக்கியம், நம்ம இப்பவே போலாம். பாவம் மயில என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்களோ" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்க பாக்கியமும், மாணிக்கமும் எங்க நம்ம பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க பாக்கியம் கோமதி கிட்டயும், பாண்டியன் கிட்டயும், "என்ன சம்மந்தி, நீங்களே இப்படி பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "வேற என்ன பண்ண சொல்றீங்க? எதுக்காக இப்படி பொய் சொல்லி என் பிள்ளை தலையில உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நாங்க என்ன அப்படிதான் உங்ககிட்ட பொய் சொன்னோமா? இருக்கிற உண்மைய சொல்லியிருக்கணும்ல. உங்ககிட்ட நாங்க பணம், காசு, இல்ல நகை நட்டு, இல்ல வேற எதையாவது நாங்க எதிர்பார்த்தோமா? இல்லல்ல. பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நெனச்சோம். ஆனா எக்கச்சக்கமான பொய்ய சொல்லி நீங்க ஏமாத்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க. மயிலும் வீட்ல வந்து வாலா வெட்டியா உட்காந்துக்கிட்டா அப்படின்னா, சுடரோட வாழ்க்கையுமே கெட்டு போகும். தயவு செஞ்சு மயில மன்னிச்சு ஏத்துக்கோங்க. இனிமே அவ அவ மட்டும் இல்ல, நாங்க யாருமே எந்த பொய்யும் சொல்ல மாட்டோம். மயிலுக்கு ரொம்ப நாளைக்கு கல்யாணம் நடக்காது. இப்பவே நடந்தா மட்டும் தான் உண்டு. இல்லைன்னா கல்யாணம் ஆகாம இவ வீட்லயே இருந்துருவா" அப்படின்னலாம் ஜோசியக்காரர் சொல்லி பயமுறுத்துனாங்க. அதனால தான் சின்ன சின்னதா 2 பொய்யும் ஒரு பொய்ய சொன்னோம். மத்தபடி வேற எந்த உள்நோக்கமும் இல்ல சம்மந்தி. தயவு செஞ்சு என் பொண்ண மன்னிச்சு ஏத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இத கேட்டா கோமதி இருந்துட்டு, "இப்படி சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? உங்களுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றது எதுவுமே இல்ல. இங்க பாருங்க, உங்க பொண்ணு கூட என் பையன் ஒண்ணு சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றான். இப்படிப்பட்ட பொய்க்காரி கூட வாழ்றத விட நான் தனியாவே இருந்துரலாம்ன்னு சொல்லிட்டு மனசொடைஞ்சு போய் சொல்றான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க. அவனோட கோவம் தணியிற வரைக்கும் உங்க பொண்ணு உங்க வீட்லயே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி சொல்லவும், பாக்கியா இருந்துட்டு, "என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் போலீஸ் கிட்ட போவேன். ஏதோ அப்படியே பொய்ய சொல்லிட்டோம். ஒரு கல்யாணத்த பண்றதுக்காக 1000 பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ நான் உங்க 1, 2 பொய் தானே சொன்னோம். இதுக்கே நீங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நாங்க இப்பவே போலீஸ கூட்டிட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பாண்டியன் பயங்கர கோவமா, "இங்க பாருங்க சம்மந்தி, சம்மந்தின்னு சொல்றது கூட எனக்கு அருவெறுப்பா இருக்கு. நீங்க யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க. நீங்க பண்ண ஃப்ராடு வேலைக்கு நீங்க தான் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம சரவணன் எடுத்துட்டு "பா தேவையில்லாம எதுக்காகப்பா பேசிக்கிட்டு, நம்ம எல்லாருமே உள்ள போவோம் வாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் எல்லாரையுமே உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம கோமதி தலை மேல கைய வச்சுக்கிட்டு உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க நம்ம மயிலு பயங்கரமா அழுகவும், எங்க நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "என் மயிலு உஷாரா இருக்க வேணாமாடி? இப்போ நீயும் நம்ம வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா, எப்புட்ரி நம்ம குடும்பம் நடத்துறது?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க நம்ம
மயில் இருந்துட்டு, "அம்மா என்ன என்னம்மா பண்ண சொல்றீங்க? அப்பவே சொன்னேன் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1008 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்க. இப்ப வரைக்குமே நான் ஒவ்வொரு நாளும் பயத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப பாத்தியலா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ என் வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமா அழுகுறாங்க. "ஏய் எல்லாம் உன்னால தான்டி. உன்னால ஒழுங்கா பொழப்பு நடத்த முடியல. இப்ப பேச்சு பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியம் வந்து பயங்கரமா கடுப்பா திட்டவும், இங்க மாணிக்கமும், "என்ன பாக்கியம்? எதுக்காக பிள்ளைய திட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு. "யோவ்! நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு ஏன்யா இந்த நெலைம? நான் ஏன்யா பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ண போறேன்? நீ ஒழுங்கா சம்பாதிச்சு குடும்பத்த பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் இப்படியெல்லாம் இருந்திருப்பேனா? எல்லாம் உன்னால தான். இப்போ இன்னொரு பொண்ணு வேற வீட்ல இருக்கியா? இவளும் நம்மள இவள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா, பக்கம் அக்கம் உள்ளவங்க எல்லாருமே அவங்கவங்களுக்கு ஆளாளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம பொண்ணு சுடருக்கு கல்யாணம் நடக்குமாய்யா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மயில் இருந்துட்டு, "அம்மா அப்போ என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. பெத்துட்டோம், கல்யாணத்த பண்ணி குடுத்துட்டோம். கடமை முடிஞ்சு போச்சுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியாம்மா? பெத்து இப்போ கல்யாணம் பண்ணி குடுத்து, நாளைக்கு புகுந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலுமே, பெத்தவங்க தாங்கி பிடிக்கிறதுக்கு நிக்கணும் இல்லம்மா? ஏம்மா நீங்க மட்டும் எனக்கு ஆப்போசிட்டா இருக்கீங்க? என்ன தள்ளி விட்டா போதும்ன்னு சொல்லிட்டு, எக்கச்சக்கமான பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்க. இப்போ நீங்க இப்படி பேசினா எப்படிம்மா? நான் பேசாம செத்து போயிட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கரமா அழுகுறாங்க. உடனே இங்க நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, "பாக்கியம் பாத்தியா பாக்கியம்? மயில் எப்படியெல்லாம் பேசுதுன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு மயில நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா பாக்கியம். அதுக்கப்புறம் மெதுவா ஆற போட்டு, அதுக்கப்புறம் சம்மந்தி வீட்ல நம்ம பேசலாம் கண்டிப்பா. இப்போ கோவம் இருக்க தான் செய்யும். கோவமெல்லாம் தணிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் பாக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க நம்ம பாக்கியம் வந்து மயில கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. சுடர் இருந்துட்டு, "அம்மா என்னம்மா ஆச்சு? ஏம்மா அக்கா அழுதுகிட்டே இருக்குன்னு" சொல்லிட்டு. "என்னத்தடி பண்றது? நீங்கலாம் இந்த ஆளுக்கு இந்த மனுஷனுக்கு வந்து பொண்ணா பிறந்தீங்கல்ல, அதான் நம்ம பண்ண பாவமே. இந்த மனுஷன் இப்படி இருக்கக்காட்டினா நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. சாப்பாடு கஞ்சி இல்லாம பட்னியா கூட நெறைய நாள் பொழப்ப ஓட்டியிருக்கேன்டி. எப்படியாவது உங்க 2 பேரையும் கரை சேர்த்திரணுன்றதுக்காக நான் எம்புட்டு கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ மயிலோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. மயில் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்கார் யாராவது உனக்கு வந்தாங்கன்னா கூட, ஏன் வாலா வெட்டியா இந்த பொண்ணு இருக்கு. அப்போ நீங்க குடும்பம் சரியில்லைல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "உனக்கும் கல்யாணம் நடக்காம போயிடுமா சுடரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. "அம்மா ஏம்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. இப்போ அக்காவோட மனசை எதுக்காக கஷ்டப்படுத்திருக்க?" உடனே மயில் கிட்ட போயிட்டு, "அக்கா நீ கவலைப்படாதக்கா, எல்லாமே சரியாயிடும். மாமாவுக்கு கோவம் தீர்ந்ததும் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்துருவாங்கக்கா. நீங்க கவலைப்படாதீங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சுடருமே ஆறுதல் சொல்றாங்க. இப்போ இங்க நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த மயிலால தான் எல்லாமே. மயிலு நீ ஒழுங்கா இருந்திருந்தா ஏன்டி இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்க போகுது? ஏதோ எங்களோட கடமை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது. நீ அந்த வாழ்க்கையை சரியா அமைச்சுக்கணும். அது வாழ தெரியல உனக்கு. நீ நீ எல்லாம் இப்படி இருக்கிறதுனால தாண்டி இப்போ எங்க குடும்பமே இது பண்ணி கெட்டு போய் கிடக்கு. உன் கல்யாணத்துக்கு வாங்கின இப்ப அந்த கடனை கூட இன்னுமே அடைக்காம இருக்கண்டி. ஒவ்வொருத்தங்கிட்டையும் பதில் சொல்லி ஒரு அந்த பொழுத போக்குறதுக்கு எனக்கு பெரும் பாடா இருக்குடி. ஏன்டா பொறந்தோம்னு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மயில் இருந்துட்டு, "ஏம்மா இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? அதான் புகுந்த வீட்ல என்ன தொரத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் மனசொடைஞ்சு போயிருக்கேன். இப்ப கூட நீ கொஞ்சம் ஆறுதலா பேசவே மாட்டியா? என்னத்தடி ஆறுதலா பேசுறது? நீயும் வந்து உட்காந்துக்கிட்ட. இப்போ இவளுக்கும் கல்யாணம் நடக்குமா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஏதோ உங்க கடையில அதான் பாண்டியன் சம்மந்தி கடையில் வேலைக்கு போயிருந்த வரைக்கும் டெய்லியும் மளிகை பொருளாக இவங்க கொண்டு வருவாங்க. மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் கொண்டு வருவாங்க. ஏதோ வயிறார 3 வேளையும் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போது உங்கள் வீட்டில் பிரச்சனைனா இப்போ இவங்களும் கடைக்கு போக முடியாது. கடைக்கு போயிருந்த வரைக்கும் வயிறார சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சுடருமே காலேஜுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போயிருந்தாடி. ஆனால் இப்போது என்னத்தை சொல்ல, இனிமேல் நம்ம 3 வேளையும் பட்னியாக தான் இருக்கணும். நீயும் வந்துட்ட. இப்போ உனக்கும் சேர்த்து இந்த ஆள் சம்பாதிச்சு கொட்டுவானாடி. இவனே எந்த வேலைக்கு போகாமல் இருந்தான். ஏதோ அந்த கடையிலேருந்து ஏமாற்றி ஏதோ பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தான். ஏதோ காசு பணம் கூட அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவான். இப்போது என்னடி பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பட்னியாக இருந்து சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் சுடர் இருந்துட்டு, "ஏம்மா இப்படியெல்லாம் நெகட்டிவாக பேசுகிற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அப்பாக்கும் உனக்கும் என்னம்மா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி சாப்பிடணுமா? அதுதான் உடம்புல தக்கும். எதுக்காக மற்றவங்களை ஏமாற்றணும்? அப்பாவுக்கு என்னம்மா? ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம்ல. எத்தனையோ வேலை இருக்குது. மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட குடும்ப செலவை ஓட்ட முடியாதா என்ன? இதுக்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாவே நானும் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இந்த 1 வருஷத்த முடிச்சுட்டு நான் வேலைக்கு போறேம்மா. உங்களுக்கு எம்புட்டு பணம் வேணுமோ சம்பாதிச்சு நான் கொட்டுறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லவும், "ஆமா 1 வருஷம் இருக்கு. இன்னும் 1 வருஷம் வரைக்கும் யாரை வாங்கி கொடுக்குவா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயோ அம்மா, நான் பார்ட் டைம் ஜாபா கூட ஏதாவது போறேம்மா. தேவையில்லாம பணம்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி அக்காவோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. அக்கா வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்திருக்கு. கொஞ்சம் கூட அக்காவை பத்தி யாருமே யோசிக்காம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். உங்களுக்கெல்லாம் பிள்ளையா
பிள்ளையா பிறந்ததுக்கு நாங்கள் தாங்கம்மா வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டி சுடரு நீயும் அப்படி பேசுகிற? உன் அப்பா கூட நான் அந்த காலத்துலேருந்து எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உங்களை வளர்க்குறதுக்கே நான் நாய்ப்பாடு பேய்ப்பாடுன்னு இருந்தது தெரியுமா? இப்போது நீ என் மனசை கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு. விடுமா, நடந்தெல்லாம் விட்டுரு. இப்போது அக்கா ரொம்பவே மனசொடைஞ்சு போய் வந்திருக்கு. வாழ்க்கையே போயிடுச்சேன்ற ஒரு நினப்பில் இருக்குது. அக்காவுக்கு தைரியத்தை கொடுத்து நம்ம தானே உறுதுணையாக நிற்கணும். பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சிடுச்சாம்மா அப்படின்னு மட்டும் தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் தான்மா அக்காவுக்கு துணையாக இருக்கணும், நம்ம தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ரொம்பவே போல்டாகவும் சூப்பராகவும் பேசுகிறாங்க. இப்போது நம்ம மாணிக்கம் இருந்துட்டு நம்ம பிள்ளையே இப்படி பேசுது, சின்ன பிள்ளை அது எவ்வளோ அழகாக பக்குவமாக பேசுது. ஏன் பாக்கியம் உனக்கு இதை புரியவே மாட்டேங்குது? யோ, எல்லாமே உன்னால தானியா. நீ ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு வீட்டை காப்பாற்றி இருந்ததுன்னா ஏதாவது நான் பொய் சொல்லியிருப்பேனா? சொல்லியிருக்க மாட்டேன்ல. மயிலுக்கோ சுடருக்கோ தேவையான நகையெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களையும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த இலவை நீ செய்யவே இல்லை. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இம்புட்டு தூரம் இவங்களை வளர்த்து கரை சேர்க்க நினச்சதே பெரிய விஷயம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு போதும் நிறுத்துங்க, தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க, இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டா கூட நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுகுறாங்க. சுடர் இருந்துட்டு அக்கா இவங்க கிட்ட உக்காந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பேசி கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ வாக்கா வெளியே போகலாம், நீ கஷ்டமே படாதுக்கா, ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நீ அவங்கள பற்றி கூட எதுவும் நினைக்காதுக்கா. ஏன் ஊரில் உள்ளவங்க அவங்க குடும்பத்துலலாம் எந்த பிரச்சனையும் வரவே வரது இல்லையா? பிரச்சனையே இல்லாமல் அவங்க சந்தோஷமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? குடும்பம்னா பிரச்சனை சண்டை சச்சரவுன்னு வரதாங்க செய்யும். அதெல்லாம் கோவம் இருக்கிற வரைக்கும். கோவம் தணிஞ்சிருச்சு அப்படின்னா காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும்க்கா. நீ கொஞ்சம் தைரியமாக இருக்கா, நான் இருக்கேங்க்கா, நான் பார்த்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுடரை மயிலை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சுடரு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுடரு. சரவண மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா? ஆனால் அம்மாவும் அப்பாவும் பொய் சொல்லி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொய்யை ஒவ்வொரு நாளும் மறைச்சி வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா? உண்மையாக இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. இவங்க பொய் சொல்லி தொலைச்சிட்டாங்களே, என்னைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு என்னைக்கு போகும் வெடிக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டு இருந்தேன். அது இப்போ நடந்துருச்சு. இனிமேல் நானும் அவங்களும் சேரவே முடியாத சுடரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.